ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம உலகத்தோட முதல் அதிசய மருந்தான ஆஸ்பிரினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. பலாயிரம் வருஷங்களா பல நாகரிகங்கள்ல ஏன்ஷியன் எகிப்துல இருந்து கிரீஸ் வர வில்லோ மரத்தோட பட்டைகளையும் இலைகளையும் காய்ச்சல், வீக்கம், வலிக்கு மருந்தா பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஃபாதர் ஆஃப் மெடிசின் சொல்லக்கூடிய கிரேக்க மருத்துவரான ஹிப்போகிரேட்டஸ் கிமு 400ல பிரசவ வலிக்கு வில்லோ இலை டீயை தான் மருந்தா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. பல பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லப்பட்டு வந்த இந்த வில்லோ மர பட்டையிலையும் இலையிலையும் பல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஆனா அதுல ஒரு சிலதுல மட்டும்தான் இந்த மருத்துவ குணம்ன்றது இருக்கும். அது எதுன்னு பல நூற்றாண்டுகளை யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. 1828ல ஜெர்மன் பார்மகாலஜிஸ்டான ஜொஹான் பச்னர் கசப்பான எல்லோ கலர் பவுடரை வில்லோமர பட்டையிலிருந்து பிரிச்சு எடுத்து அதுக்கு சாலிசின்னு பேரும் வச்சாரு. 1830ல இட்டாலியன் கெமிஸ்டான ரஃபேலி ஃபிக்சியான்றவரு இந்த சாலிசினை சாலிசிலிக் ஆசிட கன்வெர்ட் பண்ணாரு. இதுதான் வில்லோமர பட்டையுடைய மருத்துவ குணத்துக்கு காரணம். ஆனாலும் இந்த மருந்தை எடுத்துக்கும் போது அது தாங்க முடியாத சிவியரான வயிற்றெரிச்சலை உண்டு பண்ணுச்சு. 1870கள்ல வில்லோ மரப்பட்டைக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. அதனால அதோட விலையும் அதிகமாச்சு. இதனால ஹெர்மன் கோல்ப்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிஸ்ட் ஃபீனால்னு சொல்லக்கூடிய கோல்தார்ல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல இருந்து சாலிசிலிக் ஆசிடை சீப்பா உருவாக்கி காட்டினாரு. ஆனாலும் வயிற்றெரிச்சல் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை. அந்த சமயம் பேயர் கம்பெனியோடைய சாய பிரிவுல கெமிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபெலிக்ஸ் ஹாஃப்மேனுடைய அப்பா முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டு அதுக்கு மருந்தா இந்த சாலிசிலிக் ஆசிட் தான் வயிற்றெரிச்சலோடு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. தன்னோட அப்பா படுற கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாத ஹாஃப்மேன் வயிற்றெரிச்சல் தராத மாதிரி இந்த மருந்தை மாடிஃபை பண்ண நினைச்சாரு. 1897ல ஹாஃப்மேன் அஸ்டைலேஷன்ற ப்ராசஸ் மூலமா சாலிசிலிக் ஆசிடையும் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட்டையும் ஒன்று சேர்த்து அஸ்டைல் சாலிசிலிக் ஆசிடை உருவாக்குனாரு. இதுல வேடிக்கை என்னன்னா இந்த மருந்து இவர் புதுசா உருவாக்கல. 1853லயே சார்லஸ் ஃபெட்ரிக்னு சொல்லக்கூடிய பிரெஞ்சு கெமிஸ்ட் இதை உருவாக்கி காட்டிட்டாரு. ஆனாலும் இது எந்த விதமான பயாலஜிக்கல் டெஸ்டும் பண்ணாம இதுக்கு எந்த ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்காதுன்னு முடிவு பண்ணி இதை கிடப்புல போட்டாரு. ஹாஃப்மேன் இதை திரும்ப கண்டுபிடிச்சதும் இது உடனே பயன்பாட்டுக்கு வரல. பேயர் கம்பெனியோடைய பார்மகாலஜிக்கல் ஹெட்டான ஹென்ரிச் இந்த மருந்தால இதயத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைச்சு அதை நிராகரிச்சிட்டாரு. ஆனாலும் ஹாஃப்மேன் இதை விடாம டெஸ்ட் பண்ணாரு. அதுல இந்த மருந்துக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரின்னு சொல்லக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய குணமும், அனால்ஜெசிக்னு சொல்லக்கூடிய வலி நிவாரண குணமும், ஆன்டிபயரட்டிக்னு சொல்லக்கூடிய காய்ச்சலை குறைக்கிற குணமும் இருந்துச்சு. அதை விட முக்கியமா இது வயிற்றெரிச்சலை உண்டு பண்ணல. ஏன்னா இந்த மருந்துல பண்ண மாடிஃபிகேஷன்னால இது ஸ்டொமக்கோட லைனிங்கை பாதிக்காம டைரக்டா குடலுக்கு போய் அங்க இருந்து ரத்தத்துல கலந்துச்சு. 1899ல பேயர் கம்பெனி இந்த மருந்துக்கு ஆஸ்பிரின் பேர் வச்சு பிராண்டிங் பண்ணி அதை பவுடர் ஃபார்ம்ல லான்ச் பண்ணாங்க. 1904ல உலகத்திலேயே முதல் முறையா இந்த மருந்தை டேப்லெட் ஃபார்ம்ல லான்ச் பண்ணாங்க. அதுதான் இந்த மருந்துக்கு மிகப்பெரிய ரீச் கொடுத்துச்சு. ஒரு வழியா பல 100 வருஷ ரகசியத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஆனாலும் இது எப்படி வேலை செய்யுது தெரியாம இருந்துச்சு. அதான் வேலை செய்யுதுல அது எப்படி வேலை செஞ்சா என்னன்னு ஆரம்பத்துல இது யாரும் கண்டுக்கல. பல வருஷம் கழிச்சு 1971ல பிரிட்டிஷ் பார்மகாலஜிஸ்டான ஜான் வேனும் அவரோட குழுவும் ஆஸ்பிரின் சைக்ளோ ஆக்சிஜனேஸ்ன்ற என்சைமை பெர்மனண்டா பிளாக் பண்றது மூலமா புரோஸ்டாகிளாண்டின்ற பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய லிப்பிடையும், த்ராம்பாக்சின்ற பிளட் கிளாட்டிங்க்கு காரணமான லிப்பிடையும் உருவாகாம தடுத்ததை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு மருந்தோட மெக்கானிசமே வீக்கத்தையும் காய்ச்சலையும் குறைச்சி வலியை போக்கி பிளட்டை தின்னாக்குறது மூலமா ஹார்ட் அட்டாக்கையும் ஸ்ட்ரோக்கையும் வரவிடாம தடுத்துச்சு. பல 100 வருஷ பயன்பாட்டுல இருந்த மருந்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கவே நமக்கு 150 வருஷம் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.